நிலாவரை. ஆவாரை தெரியும், அது என்ன நிலாவரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவாரை போலவே பல மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மூலிகை நிலாவரை. இந்த நிலாவரை இதனுடைய லாக்ஸேட்டிவ், அதாவது மலமிளக்கி செய்கைக்கு தான் முக்கியமா பயன்படுத்தப்பட்டு வருது. சித்த மருத்துவத்துல மட்டும் இல்ல, ஆங்கில மருத்துவத்திலையும் இதனுடைய எக்ஸ்ட்ராக்ட கான்ஸ்டிபேஷன் சொல்லப்படுற மலக்கட்டு பிரச்சனைக்கு மலமிளக்கியா பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதுல ஆன்டிஹெல்மந்தட்டிக் அப்படின்னு சொல்லப்படுற புழுக்கொல்லி செய்கை இருக்கிறதுனால குடல்ல உள்ள புழுகளை வேகமா வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுது. நிலாவரை ஒரு பங்கு, சுக்கு, மிளகு, ஓமம், இந்துப்பு இவை 1/4 பங்கு, சர்க்கரை 2 பங்கு சேர்த்து நம்ம பவுடரா செஞ்சு வச்சுட்டு அந்த பவுடர்ல ஒரு 5 கிராம் போல எடுத்து நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்பிசம், வயிற்று கடுப்பு, செரியாமை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வா இருக்குது. வயிற்று பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் நிலாவரை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சர்ம பிரச்சனைகளான தேமல், படை, சொறி, சிரங்கு போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த நிலாவரை கஷாயத்தோட காடி நீர் சேர்த்து மேல பூசி வரலாம். கிரே ஹேர்னு சொல்லப்படுற இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நிலாவரை கஷாயத்தோட மருதோன்றி இலை பொடியும் சேர்த்து முடியில பூசி வந்தாங்க அப்படின்னா முடி கருத்து வளரும்.